இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். யாரங்க? இதை பார்க்கும்போது நார்மல் ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தான் இருக்கு. இவங்க கையில் ஒரு ஷர்ட்டோட ஒரு பீஸ் இருக்கு. ஏதாவது உடம்புல அடையாளம் இருக்கா? இல்லை சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. ஓகே சார். ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. சாதாரணமாக இது கவன குறைச்சலில் நடந்திருந்தா ஆக்சிடென்ட் இது இல்லைனா சூசைட் கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கையில் ஒன்று இருந்தது. ஒரு ஆம்பளையோட ஷர்ட் பீஸ் கையில் வச்சிருந்தா அப்புறம் தான் வேற ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுது. அந்த பீஸை பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு யாரோ பலமாக பிடிச்சி இழுத்துருக்கான்னு தெரியுது. அப்படி பிடிச்சி இழுத்துருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணோட கையில் பீஸ் இருக்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ட்ராக்ல இருக்கும்போது அவ கூட யாராவது இருந்திருப்பாங்களா? போலீஸ் இந்த கேள்விக்கு பதில் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்து போன பொண்ணோட போட்டோவை அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புனாங்க. ஆனா நடந்த ஆக்சிடென்டால முகம் செதஞ்சு போய் அவளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏய் விராட் தம்பி, வந்துட்டியா? எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்க தம்பி. சரி நீ சொல்லு, உன்னோட சண்டிகர் ட்ரிப் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு ஆண்டி. இந்த முறை கண்டிப்பா ஜாப் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் கருணை காட்டணும். ஆண்டி நான் வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன். ஆனா நானா கதவை திறக்க மாட்டா. அவ தூங்குறாப்புல இருக்கு. நீங்க சாவி கொடுங்க, நான் போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம்ப்பா, நீ இங்கே இருக்கறேன். இந்தாப்பா. தேங்க்யூ ஆண்டி, நான் போய் பாக்குறேன். நேனா, நேனா, ஏ நேனா, எங்க இருக்க? நேனா, 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 நேனா. ஆண்டி நேனா வீட்ல இல்ல. அவ எங்க போனான்னு தெரியுமா? நான் நேத்து சாயங்காலத்துல இருந்து அவளை பார்க்கவே இல்ல. அவ எங்க போனா? எனக்கு தெரியலையே. சார், போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் சார். சார், பிரெயின் ஹேமரேஜால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கா. அதுக்கான காரணம் ஆக்சிடெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது? எஸ் சார். எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு அவள் கையில் கிடச்ச ஷர்ட் பீஸுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சார், சார்
என் தங்கச்சை காணும் சார். அவளோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எழுதணும் எப்போ மிஸ்ஸிங்? சார். நேத்து ராத்திரில இருந்து நினைக்கிறேன். நான் வேற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். வந்து பார்த்தா இப்படி ஆயிருக்கு. அவங்க வயசு? 19 வயசு. அவங்க போட்டோ இருக்கா? இருக்கு சார். சார் சார் என்னோட தங்கச்சிக்கு பிறந்ததுல இருந்தே 2 கண்ணுமே தெரியாது ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? சார் ஃபோனும் ட்ரை பண்ண, ஆனா அது வீட்லயே தான் இருக்கு சார். அவ இந்த மாதிரி தனியாலாம் வெளியெல்லாம் போக மாட்டா சார். ப்ளீஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்துங்க சார். அவளுக்கு இங்க இருக்கிற எந்த வழியுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார் ரிப்போர்ட் எழுதுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ப்ராப்ளம்? சார் என்னோட தங்கச்சி காணும் சார். அதான் ரிப்போர்ட் கொடுக்கலான்னு வந்தேன். உங்க தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது தானே சொன்னீங்க? ஆமா சார். நீங்க என் கூட வாங்க. என்னாச்சு சார்? சொல்றேன் வாங்க. ஒன்றும் ஆகல இல்ல சார்? போப்பா பார்க்கலாம் என்னன்னு. நேனா! நேனா! சார், அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. கூட யாரும் இல்லாம இது வரைக்கும் அவன் வெளியே போனதில்லை. அவன் வெளியே போனானா பக்கத்துல இருக்க ஃபேமிலி தான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட கூட அந்த பொண்ணை வெளியே போறேன்னு சொல்லலை. இந்த கேஸ் தெளிவா இருக்கு. நயனா வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அப்ப கூட யாரோ இருந்திருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி எதுவும் சொல்லல. உங்களோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு எப்போ? நேனாக்கு அப்போ 15 வயசு. அப்போத்துல இருந்து தான் இவளுக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சுது. அவளோட 15வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் இது நடந்துச்சு. கண்ணை மூடு, சீட்டிங் பண்ணக்கூடாது, சீட்டிங் பண்ணக்கூடாது. கண்ணை மூடு. ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இப்ப கண்ணை தோற. வாவ் அண்ணா, தேங்க் யூ. அதுதான் உன்னோட கிஃப்ட். அண்ணா என்ன பண்ற? இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன். எப்பவும் நீ இப்படி தான் பண்ற. சாரி 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 சாரி. உனக்கு என்ன பைத்தியமா? நாய் மாதிரி இப்படி கடிச்சு வச்சிருக்க. அண்ணா எதுக்காக என்ன திட்டுற? இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. சாப்பாடா என்னையே சாப்பிடுறியே? அது மட்டும் இல்ல, பர்த்டே 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். புரியுதா? இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருக்கு. நாய் மாதிரி கடிச்சு வச்சிருக்கான். சரி அண்ணா, அம்மா அப்பாக்கு கால் பண்ணி அவங்க எப்ப வராங்கன்னு கேளுங்க. பண்றேன். இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சொல்லுப்பா. மம்மி எங்க இருக்கீங்க? ஐ திங்க் இன்னும் அரை மணி நேரம் ஆகும்பா. சீக்கிரமா வந்துடுங்க, இல்லன்னா இந்த காட்டு நாய் என்னையே கடிச்சு தின்னுடுவா. வாயை மூடுங்க. என்கிட்ட கொடுங்க, நான் பேசணும். நான் தான் பேசுவேன். ஹலோ. சொல்லுமா. அம்மா எப்ப வருவீங்க? அரை மணி நேரத்துல வந்துருவம்மா. அரை மணி நேரம்லாம் இல்ல, 9 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. இல்லம்மா, நீங்க அப்பா கிட்ட போன் கொடுங்க. அட, அப்பா டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் கேர். நான் அப்பா கிட்ட பேசணும் பேசணும் பேசணும். இந்தாங்க, உங்க செல்ல பொண்ணு பேசணுமா. அடங்க பிடாரி ஆயிட்டா. அப்பா சார், அன்னையிலேருந்து என் தங்கச்சோட பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சு. நேனா அப்பாவுக்கு ஒரு செல்ல பொண்ணா இருந்தா சார். அப்போ அப்பா இறந்து போனதுனால அவ ரொம்ப சோகத்துல இருந்தா சார். எனக்கும் கஷ்டமா தான் சார் இருந்தது. ஆனா அவ கஷ்டத்துக்கு முன்னாடி என் கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல சார். என்னால என்ன வேணா பார்க்க முடியும். என் தங்கச்ச சோகமாகவும் அவ கண்ணுல கண்ணீரையும் என்னால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நேனாவோட கோவம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவளோட ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நயனாவை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் எப்பவும் கண்ணில் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. பல டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க நயனாவோட கண்களுக்கு யூவர்டிஸ் ஆயிடுச்சுன்னு. இது நம்மளோட கண்களுக்கு வர ஒரு நோய். இது வந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணு தெரியாம போயிடும் சார். திடீர்னு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். சரி பண்ணணும்னா சர்ஜரிக்கு நிறைய காசு செலவாகும். எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் என் சித்தப்பா தான் எனக்கு உதவி பண்ணாரு.
அந்த நேரத்துல என்னோட அப்பா அம்மா எங்களுக்காக காசு வச்சிருந்தாங்க. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு எங்க சித்தப்பாவும் சித்தியும் தான் உதவி பண்ணாங்க. இங்க பாருப்பா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நைனா, நீ கொஞ்சம் உள்ள போ. இல்ல, என்ன பேசுறதா இருந்தாலும் என் முன்னாடியே பேசுங்க. நயனா நீ உள்ள போன்னு சொன்னேன். நான் உள்ள போக மாட்டேன். நைனா ப்ளீஸ் உள்ள போ. யார் என்ன சொன்னாலும் கேளுங்க, நான் சொல்றத மட்டும் கேட்காதீங்க. யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. நான் அம்மா அப்பா கூடயே செத்து போயிருந்தா நல்லா என்னது? இருந்திருக்கும். ஐம் சாரி சித்தி, இப்பெல்லாம் நயனாக்கு என்னாச்சுன்னே தெரியல. இப்படிதான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. இங்க பாருப்பா, நீ இப்போதுல இருந்தே அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா போக போக நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. புரியுது சித்தி, ஆனா நேனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 12 லட்சம் ஆகுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது சித்தப்பா. இங்க பாருப்பா, உங்க அப்பா கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்த காசும் காலி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த வீட்டை விக்கிறத தவிர வேற வழியே இல்லப்பா. சார், வீட்டை சீக்கிரமா விற்கிறோங்கிறதுனால கம்மியான விலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன். அப்புறம் ரொம்ப கம்மி விலையில எங்க வீட்டை வித்துட்டோம். எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜாப் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா. என் தங்கச்சி தவிர எனக்கு வேற யாரும் இல்லை சார். நீங்க தானே நயனோட சித்தப்பா சித்தி? நீங்க இப்போ அவ கூட இல்ல. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் உங்க கூட வச்சுக்க தோணலையா? ஏன் கேட்குறேன்னா, இது உங்க கடமை. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா அப்ப இருந்த நிலைமை வேற. எனக்கு அப்ப நிரந்தர வேலையும் இல்லை. பசங்க இங்க தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. பசங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா அதிக செலவாகும். நான் மட்டும் ஒருவேளை அவங்கள கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? விராட்டும் நயனாவும் அப்பவே வீட்டை விற்க வேண்டியதா இருக்கும். ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்லை. பசங்க பேர்ல இருக்க அண்ணனோட வீட்டை வித்துட்டு பசங்களை மட்டும் என் கூட கூட்டிட்டு போயிருந்தேன்னா எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? சித்தப்பா வீட்டை எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க 2 பேரும் அப்பப்போ நயனா கிட்ட பேசுவீங்களா? இல்ல சார், நைனா கிட்ட அதிகமா பேச மாட்டோம். விராட் கிட்ட தான் அதிகமா பேசுவோம். அந்த பையன் அவனோட தங்கச்சிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அத பாராட்டியே ஆகணும். அந்த மாதிரி எங்களால கூட பாத்துட்டு இருந்திருக்க முடியாது. சரி சார், அன்னைக்கு நயனா மேடம் வெளியே போறத நாங்க பார்க்கவே இல்லை. நீ போய் சொல்ற. அன்னைக்கு நைனா வீட்டில் தான் இருந்தா. பில்டிங்கை விட்டு வெளியில போயிருக்கா. ரயில்வே ட்ராக்ல அவள் பாடி இருக்கு. நீங்க அவளை பார்க்கலைன்னா நீங்க டியூட்டியை சரியா பார்க்கல. தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், என்னோட டியூட்டி மெயின் என்ட்ரன்ஸ்ல தான். நான் தூங்கவே இல்லை சார். நான் நடுவுல 2-3 முறை பாத்ரூம் போனேன். மற்றபடி நான் அங்கதான் இருந்தேன், தூங்கல. அப்புறம் நீ? சார், நான் பின்னாடி கேட்ல இருந்தேன் சார். உண்மையை சொல்லு. சொல்லு சார், நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு மேல தூங்கிட்டேன் சார். 10 நிமிஷம் தூங்கிட்டியா? இப்ப போய் வீட்டுல தூங்கு. வேலையை விட்டு தூக்குறேன், போ. ராத்தூர், அந்த பில்டிங் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். என்ட்ரி ரிஜிஸ்டர், அங்க இருக்கிறவங்களோட ஸ்டேட்மெண்ட். போ. இப்ப கூட இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. அவ எங்களோட ஒரு பொண்ணு மாதிரி. நயனாவை பார்க்கறதுக்கு யாராவது இங்க வீட்டுக்கு வருவாங்களா? இல்ல சார், அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் யாருமே பார்க்க வர மாட்டாங்க. விராட்டுக்கு ராஜ்ஸ்ரீன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. ஆனா அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் விராட்டோட வாழ்க்கை நைனாவை பார்த்துக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு சார். அப்புறம் சார், விராட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அவனுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா சண்டிகருக்கு போகவே கூடாதுன்னு அவன் முடிவெடுத்துட்டான். அவனோட தங்கச்சி அவன் தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சான். ஆனா நாங்க நிறைய எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா விராட் போனதுக்கு அப்புறம்
நைனாவை பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? வீட்டில் உங்களை தவிர வேற யாரும் இல்லையா? இல்ல சார், எங்களுக்கு பசங்க இல்லை. சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை மொத்தமும் செக் பண்ணிட்டேன். அதில் நைனா வெளியே போகிற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் இல்லை. ஸ்டேஜ் ஆனால் சார் பின்னாடி கட்டி சிசிடிவி டேமேஜாக இருக்கு. நைனா அந்த வழியாக வெளியே போயிருக்கவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த கேமரா எப்போல இருந்து ரிப்பேரா இருக்கு? சார் 10-15 நாளா செக்ரட்டரி சார் கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் டெக்னீஷியன் வரவே மாட்டாங்க. அவங்க சர்வீஸும் சரியில்லை சார். இது எப்படி கிழிஞ்சது? சார் சில பேருக்கு என்ட்ரி பண்றதே பிடிக்க மாட்டேங்குது. அன்னைக்கு அப்படிதான் நடந்தது. சார் என்ட்ரி போட்டு போங்க. என்ன யாருன்னு தெரியலையா? தெரியும் சார். அப்புறம் நான் தான் திட்டு வாங்கினேன் சார். இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் என்ட்ரியே இல்லாம உள்ள போக முடியும். அட நானும் இதுக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்தீங்க, இப்ப இல்ல. என்ட்ரி பண்ணிட்டு போங்க சார். அட சார் சார் என்ட்ரி பண்ணாம போக முடியாது. என்ட்ரி பண்ணுங்க. என்கிட்ட என்ட்ரி கேக்குறியாடா? சிசிடிவியில் இந்த இன்சிடென்ட் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். உனக்கு தெரியும்னு சொன்னல, யார் அவன்? சார் அவன் பேரு ஜத்தீன். அவரு அலுவாலியா சாரோட பையன் சார். என்ன? நீ எங்ககிட்ட என்ன சொன்ன? உனக்கு பசங்க இல்லைன்னு சொன்னல, உன் பையனை எங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என்கிட்ட போய் சொன்னியா? இல்ல சார், நான் எந்த பொய்யும் சொல்லல. அப்புறம் நான் யாரையும் காப்பாத்துறதுக்காக சொல்லல. உண்மையாவே எனக்கு பசங்க யாரும் இல்ல. நீங்க என்ன பேசினாலும் சரி, இப்படி ஒரு ரத்த உறவு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவன் எங்களோட பையன்தான். வாய மூடு. அவன் என்னோட பையனே கிடையாது. அவன் எப்பவோ செத்துட்டான். அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, தெரிஞ்சுக்க. ஒருவேளை அவன் சொசைட்டிக்குள்ள வந்திருந்தா கண்டிப்பா அவன் தான் நைனாவை கொண்டிருப்பான், தெரிஞ்சுக்க. போதும், வாய மூடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்களோட பையன் அன்னைக்கு சொசைட்டிக்குள்ள வந்தான். ஆனா என்ன பாக்குறதுக்கு அவன் அம்மாவை பார்க்க வந்தான். அம்மாவை பாக்குறதுக்கு இல்ல, இவகிட்ட இருந்து காசை புடிங்கிட்டு போறதுக்காக வந்தான். ஒழுங்கா சொல்லுங்க, அன்னைக்கு இங்க என்ன நடந்துச்சு? டேய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உயிரோட இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாய மூடு. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன். நீங்க வர வரைக்கும் தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட தான் பிச்சை எடுத்தாங்கணும். என்னடா பேசுற? இது பிச்சையா? என்னோடது உனக்கு சொந்தம் தான். அப்படின்னா போய் காசு கொண்டு வாங்க. நீ இங்கே இரு, நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணல. அவனுக்கு சில கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு. சிலது இல்ல சார், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ரக்கு அடிப்பான், தண்ணி அடிப்பான், சூதாட்டம் ஆடுவான். எல்லா பொண்ணுங்க கிட்டையும் தொடர்பும் இருக்கு. அவன் வேலைக்காக அலையிறான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் திருந்தணும்ன்றதுக்காக தான் நான் வீட்டுல சேர்க்காம அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டேன். ஆனாலும் அவன் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கூட மாறல. உன்னோட அப்பன், உன்னை பெத்த அப்பன் உன்னை என்ன சொன்னா தெரியுமா? நீ அந்த சொசைட்டிக்குள்ள வந்திருக்கேனா கண்டிப்பா நீ தான் நைனாவை கொன்றுப்பேன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடானா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற. உண்மையை சொல்லு. நான் நைனாவை கொல்ல சார். நான் சொல்றத நம்புங்க. ராத்து இப்படி சொன்னா கேட்க மாட்டான். அந்த பெல்ட்டை கழட்டி தோலை உரி. சார் என்னை விட்டுருங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். நான் சொல்றது உண்மை சார். அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு தான் என் அப்பா அப்படி சொல்லியிருப்பாரு சார். நான் சொல்றது உண்மை சார். என்ன நடந்துச்சு சார்? நான் தப்பு பண்ணிட்டேன். நைனாவும் விராட்டும் சொசைட்டிக்குள்ள புதுசா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு நைனாவை ரொம்ப பிடிச்சது சார். நைனா வீட்டுல தனியா இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு சாவி எங்க கிட்ட தான் இருக்கும் சார். அதனாலதான் ஆசைப்பட்டேன் சார். அம்மா யாருன்னு பாருங்க. இந்த பையன் இருக்கானே, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. எப்பவுமே போன்லயே தான் இருப்பான். அட விராட், நீயாப்பா? ஆண்டி, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். சாயந்தரம் வந்துருவேன். வீட்டுல நயனா தனியா இருக்கா, அவளை கொஞ்சம் பாத்துக்கங்க. கண்டிப்பா. இந்தாங்க, சாவியை நீங்க வச்சுக்கோங்க. சரிப்பா. தேங்க்யூ ஆண்டி. சீக்கிரமா எந்திரிச்சு உள்ள போ, அப்பா வர போறாரு. போறேன்.
யார் அது? யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல? வெக்கமாவே இல்ல. கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட என்ன மன்னிச்சிருங்க சார். சொல்லு, இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிருக்க? ஒரு முறை தான். ஆனா நான் அவன் மேல கையை கூட வைக்கல. ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. சொல்றா. ஒரு முறை மட்டும். ஜதின் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அப்பவும் போலீஸ்க்கு ஒரு விஷயம் குழப்பமா இருந்துச்சு. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நைனா ஜிதின் கூட வெளியே போயிருக்க மாட்டான். ஒருவேளை அவன் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருந்தா, அதுக்கப்புறம் ஏன் அவளை யாருமே பார்க்கல, அவளோட சத்தத்தை கூட யாருமே கேட்கல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நைனா கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சவங்களோட தான் போயிருப்பா. அதனால போலீஸ்க்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. நைனாவை பத்தியும் விராட்டை பத்தியும் இவங்களோட லைஃபை பத்தியும் இவங்க பக்கத்து வீட்டை பத்தியும் தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. நைனா உனக்கு எப்பயில இருந்து தெரியும்? ஒரு 2 வருஷமா தெரியும் சார். 1 வருஷமா தான் அவளும் நானும் க்ளோஸா இருந்தோம். அவளுக்கு கண் பார்வை போயிருச்சு, அதனால அவளை விட்டுட்ட? இல்ல சார், கண்ணு தெரியலனால நான் அவளை அக்செப்ட் பண்ண தயாரா இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? அவளோட பைத்தியக்காரத்தனம் தான். பைத்தியக்காரத்தனமா? நீ என்ன சொல்ல வரேன்னா நைனா பைத்தியங்கிற? இல்ல சார், அவ பைத்தியக்காரத்தனம் அதிகமாகிட்டு இருந்தது சார். அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். என் வாழ்க்கை வித்தியாசமானது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி அன்டைம்ல ஃபோன் பண்ணுவா, என்னை பார்க்கணும்னு சொல்லுவா. நான் ரொம்ப பொறுத்துட்டேன். ரொம்ப கோவப்பட்டு அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வீட்டுக்கு போனேன். கண்ணு தெரியாத பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நான் எதுக்காக வெக்கப்படணும்? நேனா உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும்ல. நேனா வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ எம் சோ பிஸி வித் மை ஒர்க். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒண்ணு பிஸியாலாம் இல்ல. வேற பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா தான் இருக்க. இல்ல நைனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டே போர் அடிக்குது, அதான் இப்படி எல்லாம் நீ யோசிக்கிற. நீயே பிளைண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண கூடாது? நீயும் உன்னை பிஸியா வச்சுக்கோ. பிஸி? அப்பதான் நான் இங்க பிஸி ஆவேன். நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணுவ. நீ உண்மையை சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? இல்ல, நான் காதலிச்ச பொண்ணு ரொம்பவே தைரியசாலியா இருந்தா, வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சா. ஆனா நீ அப்படி இல்ல. இட்ஸ் ஆல் ஓவர் நைனா. இல்ல இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். பாய். இல்ல, நீ என்ன விட்டுட்டு போக கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். நைனா, என்ன விட்டு போ. இல்ல, போகாத. யோகி, I'm really sorry. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. யோகி, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாத. I'm really sorry. சார், நைனா என்னை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா நான் நிக்கல. அவளோட வாழ்க்கையில நான் இருந்து நான் இன்னும் பலவீனமாக்குறேன்னு தெரியும். சார், நைனா எனக்கு பலமுறை ஃபோன் பண்ணா, மெசேஜ் பண்ணா. ஆனா நான் அவளுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. நான் அவளோட வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரமா போயிடணும்னு நினைச்சேன்.
சார் விராட் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அங்கதான் இது கிடைச்சது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நயனா. நானும் உன் கூட வந்துடுறேன். சார் அவன் உயிர் பழிச்சிட்டான். நாளைக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். ஆனா அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான். யாரையாச்சும் அவன் கூடயே இருக்க சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு. ஓகே சார். நைனாவை யோகேஷ் தான் கொண்டானா இல்ல ஜெத்தின் கொண்டிருப்பானா? அப்படியும் இல்லைனா நைனா டிப்ரெஷனால அவ சூசைட் அட்டன் பண்ணாளா? போலீஸ் அந்த ப்ளூ ஷர்ட்டை தேட ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா எவிடன்ஸ் கிடைக்கல. விராட்டோட நிலைமை சரியானதும் அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா போலீஸ் சூசைட் கேஸ் அவன் மேல எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கு பதிலா மென்டல் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு ரொம்பவே தேவைன்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல டிப்ரெஷன்ங்கிறது மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய நோயா இருக்கு. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சுலபம். ஆனா இதைத்தான் மக்கள் பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறாங்க. முதல்ல நைனா டிப்ரெஷன்ல இருந்தா இப்போ விராட். போலீஸால ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி அந்த நைனாவுக்கு என்ன நடந்திருக்கும்னு அப்பதான் போலீஸ் ஒரு முடிவு பண்ணாங்க. நைனாவோட கடைசி 24 மணி நேரத்துல யாரெல்லாம் சந்திச்சாங்களோ இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. முதல்ல அவங்க சந்திச்சது அலு அலியாவை. சார், நான் மத்தியானம் அவ ரூம் போகும்போது அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அத பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்தா உன்னோட எல்லா ஃபேவரட் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஆன்ட்டி, நான் எந்த ட்ரெஸ் போடணும்னு சீக்கிரமா சொல்லுங்க. இதுவா இல்ல இதுவா? என்ன விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? சீக்கிரமா சொல்லுங்க, இல்லனா நான் இது போட்டுக்கட்டுமா? நீ எல்லா ட்ரெஸ்லயும் ரொம்ப அழகா இருப்ப செல்லம். இதுல இந்த ப்ளூ போட்டுக்கோ. நீ ரொம்ப அழகா இருப்ப. சரிங்க ஆன்ட்டி. முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, இன்னைக்கு எங்க போற? முதல்ல சொல்லிடுறேன், 5-6 மணிக்கு மேல நான் எங்கேயும் வரமாட்டேன். பரவாயில்ல ஆன்ட்டி, என் கூட வர வேண்டாம். அப்படியா? யோகி ஃபோன் பண்ணா. நாங்க 2 பேரும் இன்னைக்கு வெளிய போறோம்டா. நாங்க 2 பேரும் பேட்சப் பண்ணிக்கிட்டோம். எனக்கு நல்லா தெரியும், நான் இல்லாம அவனால இருக்கவே முடியாது. ரொம்ப நல்ல விஷயம். ஒன்னு பண்றேன், உன்னை நான் சீக்கிரமா ரெடி பண்ணி விடுறேன். சரி ஆன்ட்டி, சீக்கிரமா வாங்க போலாம். டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து நான் அங்கிருந்து போயிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. யாரு கூட போனா, எங்க போனா, அவளை பார்க்க யாராவது வந்தாங்கன்னு கூட தெரியாது. தெரியாது சார். உங்களை காப்பாத்திக்கிறீங்களா இல்ல உங்க பையனை காப்பாத்துறீங்களா? இல்ல சார், என் பையன் அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இப்போ அவன் மாறிட்டான், மொத்தமா மாறிட்டான். அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது அவன் ஆல்ரெடி வீட்டில தான் இருந்தான். நான் உண்மையை தான் சொல்றேன். நைனா மேல எனக்கு தப்பான எண்ணம் இருந்துச்சுதான். ஆனா அது இப்ப இல்ல. அவளை நான் உண்மையா காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. இங்க பாரு, உங்க அப்பா மட்டும் இங்க வந்தாருன்னா உன்னை கொன்னுடுவாரு, தெரிஞ்சுக்க. ஒருவேளை அவகிட்ட என்ன கூட்டிட்டு போல, நானே அவகிட்ட போவேன். அடம் பிடிக்காத, எனக்காக கொஞ்சம் டைம் கொடு. இங்க பாரு, நான் உங்க அப்பாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அப்புறம் நான் விராட் கிட்ட இதை பத்தி பேசுறேன். ஏன் மேல சத்தியம், எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? எதுவும் பண்ண மாட்டேல? அதுக்கப்புறம் நான் அவனை அனுப்பிட்டேன். அவன் அங்க இருந்து போயிட்டான். அப்பதுல இருந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா சாவியையும் என்னோடயே எடுத்துட்டு போயிடுவேன். சார், நான் மீட்டிங் நடக்கும் போதே நேனாவுக்கு இடையில கால் பண்ணிட்டே இருப்பேன் சார். நான் அன்னைக்கும் இன்டர்வியூல எனக்கு பிரேக் கிடைச்சதும் நான் நைனாவுக்கு கால் பண்ணேன் சார். அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும் சார். ஹலோ அண்ணா. அண்ணா, நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? நேனா, நான் இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் ஏறி நாளைக்குள்ள வந்துருவேன். என்ன விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்க? அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் யோகேஷ் கூட சுத்த போறேன். யோகேஷ்? ஏன் அண்ணா, இப்ப எங்க 2 பேருக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சு. உங்களுக்கு அவன் அவ்வளவா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ, அவன் ரொம்ப நல்லவன். அப்புறம் உங்களுக்கு என்னோட சந்தோஷம் தானே முக்கியம். ஆனா நைனா, யோகேஷ் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல, அப்புறம் எப்படி திரும்ப வந்தான்? அண்ணா அண்ணா அண்ணா, என்னதான் வேணும் உங்களுக்கு? என் லைஃப்ல யாரும் இருக்க கூடாதா? நீங்க மட்டும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ராஷி கூட எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டமே இல்ல. ஹேட் யூ. நான் ஹேட் யூ. நேனா, நான் சொல்றத கேளு. பாய் அண்ணா. நேனா சார், அதுக்கப்புறம் நேனாவுக்கு நான் 3-4 வாட்டி கால் பண்ணேன். ஆனா அவ போனை எடுக்கவே இல்லை சார். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் சண்டிகர்ல இருந்தேன் சார். சார், நான் நேனாவுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தேன் சார். நான் அதுக்கப்புறம் நான் என்னோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு பிஸி ஆயிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணேன் சார். ஆனா அவ தூங்கிட்டான்னு ஆன்ட்டி சொன்னாங்க. ராத்தூர், நயனா 2 மணிக்கு வீட்டில் இருந்திருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவ சாயந்தரம் 5 மணிக்கு இறந்திருக்கா. அதாவது 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள என்னவா இருக்கும்? சார்
சார் அடுத்த 3 வருஷத்துக்கு சிங்கப்பூர் போய் படிக்க போறேன்னு அவகிட்ட சொல்ல நினைச்சேன். நான் சிங்கப்பூர் போயிட்டு வர வரைக்கும் அவளோட வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்ல நினைச்சேன். ஆனா நீ சிங்கப்பூர் போறியா? அப்போட ஆசை. அப்பா ஆசைப்படுறாரா? அப்பா ஆசைப்பட்டாரா இல்ல உன் வாழ்க்கையில புதுசா வந்திருக்க அந்த பொண்ணு ஆசைப்பட்டாளா? நைனா தேவையில்லாம பேசாத. தேவையில்லாததா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா? நான் தேவையில்லாதவளா? இல்ல, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ 1 நிமிடம் தாண்டிட்ட. இது எல்லாத்தையும் உன் அண்ணன் எப்படிதான் பொறுத்திருக்கான்னு தெரியல. தனியா இங்கே அழுது தொலை. சார் அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சார் இப்போ ஜத்தினை மட்டும் தான் நம்ம விசாரிக்கணும். ரத்தூர், யோகேஷ் நைனா 2 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. நைனா இறந்தது 5 மணிக்கு தான். இதுக்கு நடுவில் 3 மணி நேரம் இருந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும்? நம்ம எதுக்கோ ஒரு முறை ஜத்தினை விசாரிக்கலாம் சார். ரத்தூர், விராட் 9ஆம் தேதி இன்டர்வியூ போனான். அதுக்கு 7ஆம் தேதி வீட்டை விட்டு போயிருக்கான். 10ஆம் தேதி திரும்ப வந்துட்டான். தங்கச்சி மேலே பாசமாக இருந்தான். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு, ராட்ஸ்ரீ. ஆனா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருச்சு. ஏன்னா அதிகபட்சமா விராட் அவன் தங்கச்சியை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். நயனா ஸ்கூல் முடிஞ்சதும் அவள் படிப்பை விட்டுட்டா. விராட் அதுக்கப்புறம் அவளை பிளைன் ஸ்கூலில் அட்மிட் பண்ண பார்த்துருக்கான். ஆனால் நயனா பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. சார் நேனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்கான். அவளுக்கு கண்ணு தெரியும் போதுல இருந்தே இருந்திருக்கான். ஏன்னா கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணாம போயிருக்கான். அதனால தான் நேனாவோட இருக்கிற உறவை முறிச்சிருக்கான். நயனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு தான் யோகேஷுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணியிருக்கா. சார் அந்த சித்தப்பா சித்தியும் நம்ப முடியாது. நைனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக விராட் அந்த வீட்டை விற்றப்போ மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியான விலையில விற்றுருக்காங்க. அதை வாங்கினதே அவங்க சித்தப்பா தான். அதுக்கப்புறம் ஜத்தினே இப்போ பெரிய பிரச்சனையில் தான் இருக்கான். அப்புறம் மிஸ்ஸஸ் அல்வாலியா அவங்க மகனுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண உதவினால அவங்க பையன் திருந்தலை, இன்னமும் மோசமாக மாற்றிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே நமக்கு நைனாவை கொல்ற அளவுக்கு எந்த ஒரு காரணமும் நமக்கு கிடைக்கல. நாம எல்லாரும் 1 நிமிஷத்துக்கு இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுள் கிட்ட வேண்டிப்போம். எல்லாரும் எந்திரிங்க. அட இன்ஸ்பெக்டர் சார், நயனாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. நயனா சூசைட் பண்ணிக்கல. அவளுக்கு ஆக்சிடென்ட் தானாக நடக்கலை. அவளை வலுக்கட்டாயமாக கொண்டிருக்காங்க. மிஸ்டர் விராட், நயனாவை கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்.
நீங்க என்ன பேசுறீங்க சார்? கூட்டிட்டு வாங்க இவனை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் அவனை என்ன பண்றீங்க? விடுங்க சார். அப்படி இல்லை சார். உன் தங்கச்சியை ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளி விடும்போது உனக்கு அழுக வரல? நான் அவளை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை சார். என் தங்கச்சி மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு சார். அவ என்னோட ஒரே உறவு சார். அவ எனக்கு பொண்ணு மாதிரி. ஆனா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு சார். நான் நான் அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுப்பா சார். அண்ணா வந்துட்டீங்களா? நானா அப்புறம் உனக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டு வந்திருக்கேன். யாரு? இவ தான் என்னோட ஃப்ரெண்டு ராஜ்ஸ்ரீ. ராஜ்ஸ்ரீ, இதுதான் நைனா. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தங்கச்சி தான். ஹாய் நைனா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் ஓகே. அட அதை நான் நாளைக்கு சொல்றேன். இல்ல இப்ப முடியாது. அட இப்போ சொல்ல முடியாது. ஆமா இருக்கா? அட நைனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாள் முழுக்க அந்த நாய்கிட்டே பேசிட்டே இருக்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. ஏன்னா நான் ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே? கண்டிப்பா. அதுக்கப்புறம் லேனா, ஏய் லேனா, 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 லேனா. அப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நான் எப்ப வீட்டை விட்டு வெளியே போனாலும் நான் ராஷ்ட்ரி கூட தான் போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. சார், எனக்கும் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல சார். நான் எப்ப என் வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு போனாலும் நான் ராஷ்ட்ரியை தான் சந்திக்க போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. எப்பவும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. ஒண்ணு நான் இல்லைன்னா உன் தங்கச்சின்னு யார் வேணும்னு ராஷ்ட்ரி என்கிட்ட முடிவெடுக்க சொல்லிட்டா. எனக்கு நேனா போதும்னு சொன்னேன் சார். அதுக்கப்புறம் ராஷ்ட்ரி என்னை விட்டுட்டு போயிட்டா சார். அதுக்கப்புறமும் நேனாவோட பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் ஹோம் ஃபார் பிளைண்ட்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். இதை கேட்டதும் அவ வீட்டை ரெண்டாக்கிட்டா. நீ இங்க இருந்து போயிடு. எனக்கு யாருமே வேண்டாம். நைனா, ஒரு நிமிஷம் சரி. நான் பேச கூட நாயே உனக்கு என்ன வேணும்? நைனா, அண்ணனை என்கிட்ட பேச பாக்குறியா? அவளை நான் உயிரோடவே ஹலோ, விட மாட்டேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சாரி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. எங்க போ? நைனா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒண்ணுல நைனா, என் தங்கச்சி முழுசா பைத்தியம் ஆயிட்டான்னு அன்னைக்குதான் எனக்கு முழுசா புரிய வந்துச்சு. ஏதாச்சும் டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டியதானே? அதுக்கும் நான் முயற்சி பண்ணேன் சார். ஆனா நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் அவளை கூட்டு போறேன்னு தெரிஞ்சதும் அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளை கொல்லணும்னு பிளான் போட்டிருக்க. ஆமா சார். அதுக்கப்புறம் சண்டிகர் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணியிருக்க. 7ஆம் தேதி சண்டிகர் போனேன். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இங்கே திரும்பி வந்தேன். வேற நம்பர்ல இருந்து நயனாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்க. வெளியில் வர சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் அவளை ரயில்வே ட்ராக்குக்கு கூட்டு போயிருக்கேன். வரும்போது அவளை ட்ராக்ல விட்டு வந்திருக்க. திரும்ப ஃப்ளைட் பிடிச்சி அங்க போய் ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணிருக்க. 10ஆம் தேதி இங்கே நீ திரும்ப வந்திருக்க. அப்புறம் அந்த ப்ளூ ஷர்ட் நைனா கையில இருந்த அந்த பீஸோட ஷர்ட் எங்க? சார், அதை நான் எரிச்சிட்டேன் சார். அன்னைக்கு என்ன சொன்ன? நைனாவை பத்தி ஃபோன் வரும்போது அவளுக்காக ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னேன்ல, கிஃப்ட் வேற வாங்கிட்டு இருந்த. உன்னோட கையில் ஒரு பேக் வேறு வச்சுருந்தேல்ல, அது ஒரு மென்ஸ் ஷோரூமோடது. அங்கே ஆண்களோட ட்ரெஸ் மட்டும்தான் விற்பாங்க, பொண்ணுங்களுக்கு இல்லை. அப்புறம் இன்னொரு ஃபோன் நம்பரோட கால் டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டோம். இதானே நடந்துச்சு? ஆமாம் சார். அண்ணா, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. அந்த யோகேஷ்
அந்த யோகேஷ் நைனா நான் சொல்றத கேளு. எனக்கு செத்துறலாம் போல இருக்குண்ணா. நாம ரொம்ப நாளா வெளியே சுத்த போகவே இல்லைல்ல. நான் இப்ப வரேன். நீ பின்னாடி இருக்கிற கேட் வழியா வெளியே வந்துரு. நான் உன்னை கூட்டு போறேன். நம்ம 2 பேர் மட்டும் தானே? நம்ம 2 பேர் மட்டும் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆன்ட்டி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாத. சரிண்ணா. இல்லனா தேவையில்லாம அவங்களும் நம்ம கூட வந்துருவாங்க. நீயும் நானும் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. வந்துடு. எனக்கு வேற எந்த வழியும் தெரியல சார். ஏன்னா அவ என்ன நிம்மதியா வாழவே விடல சார். ஆனா அவ மேல எனக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சு சார். ஆனா அவளோட தொல்லையை என்னால தாங்கவே முடியல சார். என்னால தாங்கிக்க முடியல சார். அதனாலதான் அவளை கொன்னுட்டேன். இவ்வளோ பொறுப்பை சின்ன வயசுலேருந்து சுமக்க ஆரம்பிச்சு விராட் அவனோட அடையாளத்தையே இழந்துட்டான். ஒவ்வொரு வருஷமும் ராக்கி கட்டும்போது எந்த தங்கச்சியை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணானோ அந்த தங்கச்சியை அவன் கையால் அவனே வேண்டான்னு கொண்டுட்டான். விராட் நயனாவோட அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ நயனாக்கு மட்டும் இல்ல, அப்போ விராட்டுக்கும் சின்ன வயசு தான். அவன் கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவன் எடுத்த அந்த தப்பான முடிவால அவனோட மனசு அவனை ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியால கொண்டுகிட்டு இருந்துச்சு. அதான் சூசைட் பண்ணிக்க பார்த்தான். கிரைம் ஒருத்தர் தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். விராட்டை இப்படி ஒரு நிலைமையில பார்த்து நிச்சயமா நயனாவும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. டிப்ரெஷன் ஒரு மனுஷனை கிரைம் செய்ய கண்டிப்பா தூண்டிவிடும். கவனமா இருங்க, எச்சரிக்கையாவும் இருங்க. கிரைம் அலர்ட்டை தவறாம பாருங்க.